வணக்கம் வணக்கம் வணக்கம். வர சொன்னீங்கன்னு சொன்னாங்க. என்னடா மூர்த்தி, அவங்க டீம்ல விளையாட போறியா நீ? ஆமாண்ணே. ஏண்டா போன மேட்ச்ல அவனுக்கு சப்ஸ்டியூட்டா உட்கார வச்சால அந்த மகேஷ், அவன் டீம்ல போய் விளையாடுறேங்கிற? இவன் நல்ல பிளேயரு, அவனை வேற அவன் டீம் கூட்டு வர? டேய் மூர்த்தி, அந்த டீம்ல அவங்களே 4-5 பேர் இருக்கானுங்க, உன்னை எடுக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. இன்னைக்கு மேட்ச்ல அவங்க டீம்ல நீங்க 2 பேரும் ஆடக்கூடாது. இல்லண்ணே, நான் விளையாடுறேன்னு சொல்லிட்டேண்ணே. கபடி தானே எங்க உசுரு, அதுக்கு நேர்மையா இருக்கணும்னு நினைக்கிறோம். டேய் வீரா, என்னடா அவனுங்க பச்சை புள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிற? முடியாது முடியாதுங்கிறானுங்க. டேய் மூர்த்தி, இன்னைக்கு மேட்ச்ல நீங்க இருக்கீங்களா இல்லையான்னு தகவல்லாம் கேட்கல உங்ககிட்ட, புரியுதா? கிரவுண்ட்ல இறங்க கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம், புரியுதா இல்லையா? எல்லாம் புரியுது வீரா, உன் மிரட்டலுக்குலாம் வேற வேலை பாரு. டேய் வாடா போலாம். டேய் நில்றா, ஒரு அடி எடுத்து வச்சிங்க மாவன, அவ்வளவுதான் உங்களுக்கு. கபடி தான் உசுருன்னு சொன்னீங்கல்ல, கபடி விளையாட உசுருவானா? அண்ணே வேணாண்ணே, ஏற்கனவே ஊருக்குள்ள உங்க பேர் கெட்டு போயிருக்கு, திரும்ப திரும்ப தப்பு பண்ணாதீங்கண்ணே. ச்சே, என் பேரை எப்படி காப்பாத்தணும் எனக்கு தெரியும், வேணீங்களா? டேய் வீரா, இவங்களை பிடிச்சி உள்ள போடுறா. போறா உள்ள போறா, கட்டி போறா உள்ள. என்ன பருமே, இந்த சூழ்ச்சி போதுமா? சூழ்ச்சியே வெல்லும். அருமையா அட்டகாசமா அமர்க்களமா நடக்க போற ஃபைனல் கபடி போட்டியை பார்க்க வந்திருக்கும். இங்க வந்திருக்கிற வரப்போற அம்மா அப்பா அண்ணன் தங்கச்சி மாமன் மச்சான் அத்தை பொண்ணு மாமன் பொண்ணு முறை பொண்ணு அம்பாளையும் பார்த்துட்டு நம்ம ஆளையும் பார்க்க வந்திருக்கிற என்னைய மாதிரி வயசு பசங்களுக்கும் வணக்கம் சொல்லுவது உங்கள் நாய் சேகர். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். ஆட்டத்துக்கு போகலாமா? இன்னைக்கு அனல் பறக்க நடக்க போற கபடி போட்டியில களத்துல இறங்க போற முதல் அணி உடன்பிறப்பு அணி. களத்துல இறங்க போற டீம் ஒண்ணு லேசான டீம் இல்ல. அப்பா அம்மா இல்லாதவங்க, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இல்லாதவங்க கூட எத்தனையோ பேர் இருப்பாங்க. ஆனா நண்பன் இல்லாம யாரும் இருக்க முடியுமா? அதுதான் ஐயா நண்பனோட பவரு. அப்படிப்பட்ட பவரா உடன்பரப்பு அணிக்கு எதிரா நம்ம மைதானத்துக்குள்ள நிக்க போறது நண்பர்கள் அணி. ஜோரா கை தட்டுங்க, 2 அணிகளுக்கு ஜோரா கை தட்டுங்க பாப்போம். அப்படித்தான், அர்ரா விசிலு. ஆகா, வந்துட்டாங்கல்ல நம்ம சிங்க வந்துட்டாங்கல்ல. சூர்யா தம்பி, மகேஷ் தம்பி, அன்பு, அசோகன், இந்த நண்பர்களோட நம்ம சுத்து வட்டாரத்துக்கே பெருமை சேர்த்துக்கிட்டு இருக்க திருவையார் ராஜாவும் கண்டியூர் கோபியும் சேர்ந்துல வந்திருக்கிறாங்க. Come on boys, come on. இன்னைக்கு போட்டி மாசா நடக்க போகுது, நல்ல உற்சாகமா கை தட்டுங்கய்யா. உடன்பிறப்பு அணிக்கு கேப்டனா நம்ம கெத்து ராஜா கண்ணன களத்துல இறங்கிட்டாரியா. களத்துல உலகம் உணரட்டுமே, அரங்கம் அதிரட்டுமே, செல்லு பறக்கட்டுமே, கரங்கள் வசரட்டுமே, இந்த தேவா பத்தி தெரிஞ்சிருந்தோம் என்கிட்டயே விளையாடிருக்க. இப்ப கபடி போட்டி களகட்ட போகுது.
இரண்டணி கேப்டன்களும் களத்துல தயாரா இருக்காங்க, நடுவர்களும் தயாரா இருக்காங்கப்பா. கேஸ போடுங்கப்பா. யோ, டாஸ் போடுறதுக்கு எதுக்கு மாநாடு நடத்திட்டு இருக்கீங்க? ரெண்டணி கேப்டனும் வாங்க ஐயா. டைம் ஆயிடுச்சு, பேசிட்டு இருக்கீங்க. டாஸ் பண்ணு வாங்க. என்னம்மா சொல்றானுங்க? எங்களை விட்டுருங்க, நாங்க தெரியாம வந்துட்டோம்னு சொல்றானுங்களா? அவனுங்களுக்கு கொடுத்த பில்டப்புக்காவது சும்மா ஆடிட்டு போ சொல்லுமா? அடிக்கலாம் மாட்டோம். பயப்படாம வர சொல்லு, வர சொல்லு, வர சொல்லு. உனக்கு அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அன்பு, அவசரப்படாத. பேசட்டும் பாத்துக்கலாம். என்னதான் சார் ப்ராப்ளம்? சப்ஸ்டிடியூட் இன்னும் வரல. சப்ஸ்டிடியூட் வரலையா? என்ன சார் இப்ப வந்து சொல்றீங்க சப்ஸ்டிடியூட் வரலன்னு? நாங்களும் ரொம்ப நேரமா கான்டாக்ட் பண்ண தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அவங்கள பிடிக்க முடியல. முடியலையா? என்ன சார் இது? சப்ஸ்டிடியூட் இல்லாம எப்படி விளையாடுவீங்க? கிரவுண்டுக்குள்ள வந்துட்டு இப்ப சொல்றீங்க. என்ன? சரி 10 நிமிஷம் டைம் தரேன். அதுக்குள்ள பிளேயர்ஸ் ரெடி பண்ண முடியுமா? ஏற்பாடு பண்றோம். கிழிச்சானுங்க. டேய், இந்த ராஜாங்கத்தை மீறி ஒரு ஆளு இந்த கிரவுண்டுக்குள்ள காலை வைக்க முடியுமா? வச்சு காட்ட சொல்லு, நானும் பாக்குறேன். எவனா வருவான்? எவன் வருவான்? எவனோட இருக்கு அந்த தில்லு? இருக்கா? எவனுக்கா இருக்கா? சொல்லுங்கடா, இருக்கா? சொல்றா. டேய், வா 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 வர சொல்லு. அடிச்சு காலி பண்றேன். நாங்க வருவோம். நீங்களா? டேய் வீரா, பாத்தியாடா? பொம்பளைங்கள இருக்கிறானுங்கடா. ஏண்டா, இந்த மீசை வச்சவனுங்க எவனும் இல்லையா? அண்ணா, கிரவுண்ட்ல நீ நிக்கும் போது எதிர்த்து நிக்க எவனுக்கு தைரியம்? சொல்றா, அப்படி சொல்றா. டேய், தமிழ்நாடு கபடி டீமுக்கு கேப்டனா தேசிய போட்டிகள்ல கலந்துகிட்ட தஞ்சாவூர் பவித்ராவை தெரியுமாடா உனக்கு? இதுல நேத்து வரைக்கும் தஞ்சாவூர் அணின்னு பேர் வேற. ஆசிய போட்டிக்கு போய் 75க்கு 21ங்கிற வித்தியாசத்துல ஈரான் டீமை தோக்கடிச்சு தங்கப்பதக்கம் வாங்கிட்டு வந்த கேப்டன் கண்ணகி நகர் கார்த்திகாவை பத்தி உங்களுக்கு தெரியுமாடா?